வணக்கம் நண்பர்களே. நான் ரயிலில் பயணம் செய்தபோது போட்ட வீடியோவுக்கு வந்த விமர்சனம் தான் இந்த விமர்சனம். அது சம்பந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ. கிளாசியர் எக்ஸ்பிரஸ். இந்த கிளாசியர் எக்ஸ்பிரஸ் என்றால் எங்கே இருக்கின்றது? அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்றது. அது பற்றிய கருத்தை தான் இதில் பதிவிட வந்துள்ளேன். கண்டிப்பாக நீங்கள் கிளாசியர் எக்ஸ்பிரஸை முறையாக நீங்கள் புக் செய்தீர்கள் என்றால் டிக்கெட் மற்றும் சீட் ரிசர்வேஷன் இரண்டும் தனித்தனியாக இருப்பது முக்கியம். இந்த இரண்டையும் சேர்த்து தான் நீங்கள் பயணம் செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிறது. அப்படித்தான் நாங்களும் செய்து போனோம். அதே போல் இதை நீங்கள் 180 நாட்களுக்கு முதலே புக் பண்ணினால்தான் உங்களுக்கு அந்த சீட் கிடைக்கும். அல்லாவிட்டால் அதை எடுப்பது மிகவும் சிரமமாக இருக்கும். அதாவது நீங்கள் அந்த சீட் செலக்ட் பண்ணும்போது ஜன்னல் கரையோரமாக இருந்தால் தான் மிகவும் அந்த அழகான காட்சிகளை கண்டு ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லையேல் அது கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும். சும்மா பயணம் செய்த மாதிரி இருக்கும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், எக்ஸலண்ட் கிளாஸ் என்று சொல்லி இருக்குது. எக்ஸலண்ட் கிளாஸ் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவான ஒரு இடம். அதே மாதிரி அந்த நான் போனது ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்றபடியாக அந்த இடம் உங்களுக்கு பார்க்க எல்லாருக்குமே கவர்ச்சியானதாக இருந்தது. அதிகமான நாட்களுக்கு முன்பு நீங்கள் டிக்கெட்டை வாங்கிவிட்டு சீட் ரிசர்வேஷனை பின்ன செய்கிறது சாத்தியமாக இருக்குமென்று கேட்டிருக்கிறீங்க. அப்படி சில பேர் கேட்டிருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் செய்யலாம்னு சொல்லப்படுகிறது. அதாவது நீங்கள் ஆன்லைனில் போய் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 என்று இருக்குது. அதுலேயும் நீங்கள் செர்மாட் என்ற இடத்துல இருந்து சென்ட் மோரிஸ் என்ற இடத்துக்கு ட்ராவல் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ட்ரெயின் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது செர்மாட் என்ற இடத்துல இருந்து சென்ட் மோரிஸ் என்ற இடத்துக்கு, அதுக்கு தான் நானும் போயினேன். 8 hours, அதாவது 8 மணித்தியாங்கள் நீங்கள் அதில் பயணம் செய்ய வேண்டும். அதை விட நீங்கள் கிளாசியர் எக்ஸ்பிரஸில் சுவிட்சர்லாந்தில் செல்லும் மிகவும் பிரபலமான பனோரமிக் சைட் சீயிங் ட்ரெயின் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மிகவும் அழகான காட்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரெயின் என்று சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் அந்த ரயிலில் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைகள் இருக்கும், பள்ளத்தாக்குகள் இருக்கும், ஆறுகள் இருக்கும், பாலங்கள் இருக்கும், பனிமலை காட்சிகள் இருக்கும் என்று ரசித்து கொண்டே அந்த ரயிலில் பயணம் செய்ய முடியும் என்று கூறப்படுகின்றது. அதெல்லாம் நான் பார்த்துருக்கின்றேன். முக்கியமாக செர்மாட், பிரிக், அண்டர்மாட், கூர் அண்ட் சென்ட் மோரிஸ் இவ்வளோ இடத்தையும் கடந்து தான் அந்த ரயில் செல்லும். இவ்வளவும் கடப்பதற்கு 8 மணித்தியாலங்கள் எடுக்கின்றன. கூடுதலாக நான் பயணம் செய்த அந்த செர்மாட் என்ற இடத்துக்கு போகவே எனக்கு 5 மணித்தியாலங்கள் எடுத்தது. திரும்பி வர 5 மணித்தியாலங்கள் 10 மணித்தியாலங்கள் அண்ட் 8 மணித்தியாலம் சேர்த்தால் 18 மணித்தியாலங்கள் கூடுதலாக அந்த ரயிலில் இருந்து உண்மையிலேயே களைத்து விட்டோம். அப்படி வசதி எடுப்பது கஷ்டம் என்று சொன்னால் நீங்கள் செர்மாட்டில் ஒரு ஹோட்டல் போட்டு நின்று அதிலிருந்து ரயில் எடுத்து பயணம் செய்து வந்தால் 8 மணித்தியாலத்தில் பயணத்தை முடித்து வந்து ஈஸியாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதை நாங்கள் தவற விட்டோம். இருந்தாலும் நான் ஃபுல்லாக அதை பார்த்து விட்டேன். அதில் மிகப்பெரிய விண்டோ இருப்பதால் உங்கள் இருக்கையில் இருந்து சுற்றியுள்ள இயற்கை காட்சிகளை நன்றாக பார்க்க முடியும். அந்த ஜன்னலில் எல்லாம் ஃபுல் கிளாஸாக இருக்கிறதால வடிவாக எல்லா இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லப்படுகிறது. இந்த பயணத்தில் சிறப்பு ரயிலின் வேகமல்ல, வழியில் கிடைக்கும் காட்சிகள் தான். உண்மைதான். இந்த ரயில் உலகத்திலேயே முதலாவது ஸ்லோ ரயில் என்று சொல்லப்படுது. வடிவாக தெரியவில்லை, இருந்தாலும் நான் கேள்விப்பட்டதை வைத்து சொல்லுகின்றேன். அதை விட அதுக்கு ஹெட்ஃபோன் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கும்போது அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பற்றி விளங்கப்படுத்திகிட்டு இருப்பாங்க. இன்ன இடத்துல இன்னும் இருந்துச்சு, இத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்டது, இந்த மாதிரி பாலம் இருக்குது, இந்த கனால் இப்போ செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி விளங்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கும். அதை விட கிளேசியர் எக்ஸ்பிரஸ் என்பது சுவிட்சர்லாந்தில் செல்லும் மிகவும் பிரபலமான பனோரமிக் சைட் சீயிங் ட்ரெயின் என்று. இது வேகமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கான சாதாரண ட்ரெயின் அல்ல. சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைகள், பள்ளத்தாக்கள் என்றெல்லாம் நிறைய சொல்லியிருந்தேன். அதுதான் உண்மையான ஒரு கருத்து. அதை விட அங்கே உணவு கிடைக்கும். ஸ்பெஷலானது உணவு. அதாவது கிளேசியர் எக்ஸ்பிரஸ் சர்வீஸில் ஃபுட் ரிங் சர்வீஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் எந்த கிளாஸ் சர்வீஸ் பயணம் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அந்த ஃபுட்டெல்லாம் வித்தியாசப்படும். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸில் போகிறீங்களா, செகண்ட் கிளாஸில் போகிறீங்களா, அல்லது எக்ஸலண்ட் கிளாஸில் போகிறீங்களான்றதை பொறுத்து தான் இருக்கும். கூடுதலாக ஃபர்ஸ்ட் கிளாஸில் போனால் கூட இருக்குது, எக்ஸலண்ட் கிளாஸ் அதை விட பெஸ்ட்டாக இருக்கும். அப்படித்தான் அதில் சொல்லப்படுகின்றது. இப்போது உங்களுக்கு கிளாசியர் எக்ஸ்பிரஸின் விளக்கம் விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலதிக தகவல்கள் எதுவும் தேவையானால் நீங்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள கிளாசியர் எக்ஸ்பிரஸில் தொடர்பு கொள்ளவும்.